ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. அதாவது காலையில் எழுந்த உடனே மிகப்பெரிய தவளை கண்டிப்பாக சாப்பிட்றணும். அதாவது எழுந்த உடனே நம்ம சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈட் தட் ஃப்ராக். இந்த புக்கோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈட் தட் ஃப்ராக். இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த வேலையுமே, அதாவது இம்பார்ட்டன்ட் வேலை, இப்போ இந்தந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணணும்னு இருக்கோம் அப்படி தானே, சில விஷயங்களை நம்ம தள்ளி போடுவோம். ஸோ தள்ளி போடவே கூடாது. நம்ம வேலையை நம்ம கரெக்டான டைமில் நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு. யாருன்னா, ஆத்தரோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரையன் ட்ரேசி. புக்கோட நேம் ஈட் தட் ஃப்ராக். ஓகேவா? சில விஷயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் எப்படி இருக்கும்னா, சில ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சில விஷயத்த நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை நம்ம கொஞ்ச நாள் கழித்து செய்யலாம், கொஞ்சம் வருஷம் கழித்து கூட சில விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாமல் நம்ம அப்படியே தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். ஏன் அது தள்ளி போடுறதுனால என்ன விஷயம் அப்படின்னா, நமக்கு அதாவது என்ன ரிசல்ட் நமக்கு கரெக்டான டைமில் தேவைப்படுமோ அந்த ரிசல்ட் கரெக்டான டைமில் கிடைக்காது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, தள்ளி போடுறது ரொம்ப பெரிய பெரிய விஷயம், தப்பு. கரெக்டாக காலையில் எழுந்த உடனே நார்மலாக என்னென்னா, ஃபஸ்ட்டு கஷ்டமான வேலையை தான் ஃபஸ்ட்டு செய்யணும். லைக் நம்ம ஒரு விஷயத்த நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம், ஃபஸ்ட்டு நம்ம கஷ்டமான வேலையை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா, லைக் படிக்கிறதுல கூட கஷ்டமான கொஸ்டின்ஸை நம்ம ஃபஸ்ட்டு சீக்கிரமாக படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஸ்மால் கொஸ்டின்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம கஷ்டமான வேலையை முடிச்சிட்டோன்னா, அதுக்கப்புறம் ஈஸியான வேலையெல்லாம் சிம்பிளாக சின்ன சின்னதாக நம்ம பிடிச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். கரெக்டாக? அதாவது இதுக்கு ஒரு 3 விஷயம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, டிசிஷன் எடுக்கிறது, அதாவது தீர்மானம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளான் வச்சுக்கணும். எந்தெந்த விஷயத்த நம்ம எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான் கண்டிப்பாக வச்சுக்கணும். சில சமயத்தில் என்ன பண்ணுவோம்னா, பிளான் கரெக்டாக பண்ணிப்போம், பட் அந்த பிளான் பண்ணிவிட்டு இந்த விஷயம் ரொம்ப பெருசாக இருக்குது, இதை பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை பண்ணாமல் தள்ளி போடுறது, அது ரொம்ப ரொம்ப தப்பு. கரெக்டாக என்ன பண்ணணும்னா, ஒரு பிளான் வச்சுக்கணும். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிசிஷன் எடுக்கணும். எந்த விஷயத்தை எந்த டைமில் நம்ம பண்ணணும். அதாவது இப்போ ஒரு விஷயத்தை ஒரு 1 ஹவரில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இது வச்சுருக்கோம்னா, அந்த 1 ஹவருக்குள்ளே முடிக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு பிளான் பண்ணணும். கரெக்டாக? இப்போது இந்த மாதிரி நம்ம தீர்மானமும் ஒரு பிளான் இதெல்லாம் நம்ம கரெக்டாக வச்சுருக்கும் போது நமக்குள்ளே என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக நம்ம இந்த ஒர்க்கை நம்ம கரெக்டாக அந்த டைமில் நம்ம முடிச்சு கொடுத்துருவோம். ஸோ இது மூலமாக நமக்கு என்ன ரிசல்ட் நமக்கு கரெக்டாக கிடைக்குமோ அது நமக்கு தெளிவாகவே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்குள்ளே வரணும். ஸோ அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக ஒரு டிசிஷன் இதெல்லாம் நம்ம மேக் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, கரெக்டான ரிசல்ட்டை நம்மளால் கண்டுபிடிக்கும், கடைசியில் ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம விஷயத்தை தவற விடுறதுனால என்னென்னா, நமக்கு கிடைக்கிற நிறைய வாய்ப்புகள் என்னென்னா போகும். ஒர்க்கை நம்ம கரெக்டான டைமில் முடித்தா மட்டும்தான் அதுக்கான கரெக்டான வேல்யூ கிடைக்கும். இன்றைக்குள்ள ஒர்க்கை நாளைக்கு நம்ம போய் பண்ணுறதுனால எந்த விதமான ஒரு நல்ல ரிசல்ட்டும் அது ஃபைனலாக கொடுக்க போகிறதே கிடையாது. கரெக்டாக? இப்போ லைக் எக்ஸாம்பிள் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, 80/20 அப்படிங்கிற ஒரு ரூல் சொல்லுவாங்க. அதாவது 80/20 அப்படின்னு சொல்லிட்டு அது ரூல் சொல்லுவாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு விஷயத்தில் நம்ம 100% வேலை பண்ணுறதா இருக்கும். கரெக்டாக? 100% நம்ம பண்ண வேண்டிய வேலையில் ஒரு 20% வேலையை நமக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னா, பேலன்ஸ் 80% வேலையை அந்த வேலையை நம்ம பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம ஆஃபீஸில் யார் நம்மளுக்கு வேலை வாங்குவாங்க, நம்மக்கிட்ட வேலை வாங்குறது அப்படின்னு பார்த்தோன்னா, மெயினாக பார்த்தோன்னா மேனேஜர்ஸ்லாம் நம்மளை வேலை வாங்குவாங்க. கரெக்டாக? ஆனால் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கக்கிட்ட தான் மொத்த ஒர்க்கையுமே கொடுத்துருப்பாங்க. பட் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு எந்தெந்த ஒர்க்கை எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்மக்கிட்ட கிளியராக கொடுப்பாங்க. கரெக்டாக? ஸோ இந்தந்த விஷயத்த அவங்களே ஒரு சின்ன டீமாக பிரித்து, இந்த மாதிரி நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், அவங்க ஒரு குட்டியாக ஒரு அணி மாதிரி பண்ணி ஸோ ஒர்க்கெல்லாம் டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எந்த ஒர்க் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும், எந்த ஒர்க் நம்ம லாஸ்ட்டு பண்ணணும், இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைனல் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கால்குலேஷன் இருக்கும். ஸோ இந்த கால்குலேஷன் எல்லாமே பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதுதான் 20% இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு. ஸோ இந்த 20% இம்பார்ட்டன்ட் ஒர்க் கம்ப்ளீட் ஆகும்போது பேலன்ஸ் உள்ள 80% கீழே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லார் மூலமும் நம்ம அவங்களுக்கு ஒர்க்கை அசைன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கிளியராக பண்ணி வைக்க முடியும். கரெக்டு தானே? ஸோ இது மூலமாக 80/20 அப்படிங்கிற ரூலை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த விஷயமா இருந்தாலும் கரெக்டாக ஒரு பிளானாக நம்ம பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் எப்படின்னா 100% ரொம்ப பெஸ்ட்டாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 24 ஹவர்ஸ் நமக்கு இருக்குது. அந்த 24 ஹவர்ஸும் நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. லைக் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு விஷயத்தை ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்காக பர்டிகுலராக ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நம்ம ஒதுக்குனா போதும். ஸோ தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, பிளான்காக மட்டுமே. ஸோ என்ன ஒர்க்கோ அதில் நம்ம கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒரு விஷயத்தை நம்ம ரெகுலராக பண்ணணும், கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா, அதாவது நம்ம வேலைக்கான ஒரு முன்னேற்றத்தை நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறோம், அதுக்கு பர்டிகுலராக ஒரு விஷயம்
லைக் எக்ஸாம்பிள், இந்த ஒர்க்கில் நம்ம வந்து ஒரு லெவல் வரணும் அப்படின்னா அதுக்காக என்ன பண்ணால் தினமும் காலையில் எந்திரிச்சு சீக்கிரமாக எந்திரிச்சு நம்ம அதுக்காக ப்ராக்டிஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம், அதாவது பெரிய தவக்கலையை முதல்ல பண்ணுறது. அதாவது காலையில் எழுந்திருக்கிறது ஒரு கரெக்டான ஒரு வேலை, கரெக்டாக. ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட் பண்ணுறோம். அதை கூட நம்ம என்ன நினச்சலாம், அதையும் ஒரு தவக்கலையாக நினச்சிட்டு காலையில் எழுந்திருக்கிறத கரெக்டாக பண்ணணும், கரெக்டாக. அந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். அதே சமயத்தில் இன்னொன்று, நம்ம வேலையில் முன்னேற்றத்துக்காக சில இந்த மாதிரி ஃபுட்ஸ் மட்டும் தான் சாப்பிடணும், ஜிம் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், இந்த மாதிரி நமக்குள்ள சில பிளான்ஸ் எல்லாமே இருக்கும்ல, அதை எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இந்த டைம், அந்த பர்டிகுலர் டைம் 20 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் பிளான் வச்சுருந்தோம்னா கரெக்டாக அந்த 20 மினிட்ஸ் அதை நம்ம பண்ணியே ஆகணும். ஸோ அதை வந்து கரெக்டான, அதாவது பெரிய தவக்கலைன்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும், கரெக்டாக. அதாவது கொஞ்சம் போக போக பழக தான் அந்த விஷயங்கள் நமக்கு வந்து ஈஸியாக மாறுறதுக்கு சான்சஸ் வரும். பட் இனிஷியலாக பண்ணும்போது அது ஒரு பெரிய தவக்கலை தான். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆல்ஃபபெட் இதில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் விஷயத்தில் ஏ அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம், ஃபஸ்ட்டு ஈஸி. ரொம்ப கஷ்டமான இருக்கும்ல, டஃப்பான விஷயத்த ஃபர்ஸ்ட் பண்ணணும். எப்போவுமே டஃப்பான விஷயத்தை நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணோன்னா அப்போது அதுக்கப்புறம் உள்ள விஷயங்கள் என்னது, இதையே நம்ம முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் உள்ளதை நம்மளால் முடிக்க முடியாதா, கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் நம்ம மைண்டில் ஒரு சேஞ்ச் வந்துடும். ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக முடிக்க முடியும். அது சேம் திங் பியில் என்னென்னா நாட் மச், அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேலைன்னு கிடையாது, பட் அந்த வேலையை நம்ம பண்ணணும், நம்மளால் கண்டிப்பாக அதை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது மட்டும். சி அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஜாலியாக, லைக் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயத்துக்குலாம் நம்ம டைம் இது பண்ணியிருப்போம்லாம், அந்த மாதிரி விஷயங்களை சி ரொம்ப ஜாலியாகவே பண்ணுற மாதிரி விஷயம். அதுக்கப்புறம் டி, அதில் என்ன விஷயம் அப்படின்னா, லைக் எக்ஸாம்பிள் வந்து இது மாதிரி பிரித்து வச்சுக்கணும், கரெக்டாக. இப்போது டியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்ம வந்து எந்தெந்த ஒர்க்கை அடுத்தவங்க கிட்ட அசைன் பண்ணுறது, லைக் சொன்னோன்னா இந்த விஷயங்கள்லாம் இவங்ககிட்ட அசைன் பண்ணால் அந்த ஒர்க் வந்து முடிஞ்சிடும். ஸோ நம்ம வந்து அதுக்கான பிளான் மட்டும் பண்ணால் போதும். ஸோ எப்படி பண்ணணுங்கிறத டிசிஷன் மட்டும் பண்ணி கொடுத்தா போதும், பட் அந்த வேலை கிளியராக முடியும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்தை டீல பண்ணுறது. அடுத்தது இ, அதாவது தேவையே இல்லை, இந்த விஷயம்லாம் நமக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து தூக்கி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்ணிக்கணும். லைக் எக்ஸாம்பிள், எப்போவுமே ஒரு விஷயத்தை வந்து பிளான் எல்லாமே பண்ணும்போது என்னன்னா, தயவு செஞ்சு அதை என்ன பண்ணுறீங்கன்னா எழுதி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வேலையை நம்ம கண்டிப்பாக இந்த டைமில் முடிச்சாது. அதாவது லைக் இப்போது 16 வயசுக்குள்ளே நம்ம ஸ்கூல் இதை முடிக்கணும்னா அந்த டைமுக்குள்ளே அது எவ்வளோக்குள்ளே நம்ம பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த டைமுக்குள்ளே நம்ம அதை பெஸ்ட்டாக பண்ணிடணும். அதுக்கப்புறமும் அதை இழுத்துட்டு போச்சு அப்படின்னா நம்மளோட ஃப்யூச்சருக்கு அது ஒரு பெரிய பாதிப்பே கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி தான். ஸோ தேவையான விஷயங்களை மட்டும் ரொம்ப ஃபஸ்ட்டு சீக்கிரமாகவே பண்ணணும். தேவையில்லாத விஷயத்த, அதாவது இந்த விஷயம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த விஷயத்தை நமக்கு தேவையே இல்லை, அதை நம்ம ஒதுக்கிடலாம். டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம். விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 30 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம ஆன்சர் கொடுக்கணும், கரெக்டாக. அதாவது இப்போ ஒரு கொஸ்டின் அப்படின்னா அது 30 செகண்ட்ஸ்க்குள்ளே, அதாவது அது எந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி, இந்த வேலையை நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதாவது சில பிளான் மட்டுமே பண்ணிட்டு இருந்துட்டு இப்போ பண்ணலாம் அப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கடைசியில் என்ன பண்ணுவோம், பண்ணவே மாட்டோம். ஸோ இந்த பிளான் மட்டும் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோமா, அதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஜஸ்ட் செயலில் நம்ம வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேவா. அதாவது 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி தான் அதுக்குள்ளே டைமை கொடுக்கணும். அதுக்குள்ளே ஆன்சர் கண்டுபிடிச்சி நம்ம கண்டிப்பாக அந்த வேலையில் இறங்கணும். கற்பனையில் இது மாதிரி பண்ணால் நம்ம இப்படிலாம் மாறிடுவோம், இப்படிலாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கற்பனையிலேயே யோசிச்சுட்டு நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நம்மளோட பிளான் வந்து என்னது கரெக்டாக தான் போதா அது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது சுய மதிப்பீடு. இப்போ ஒரு விஷயத்துக்கு இந்த விஷயம் நம்மளோட கோல் இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இந்த கோலுக்காக கரெக்டான வேலையில் நம்ம எல்லாமே கரெக்டாக கற்றுக்குறோமா, எல்லாமே கரெக்டாக செய்கிறோமா அப்படிங்கிறத நம்மளே வந்து என்ன பண்ணிக்கணும், வேல்யூட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வேலை பண்ணுற இது ஃப்யூச்சரில் உனக்கு கரெக்டாக அமையுமா அப்படிங்கிறத பண்ணிக்கணும். சும்மா இஷ்டத்துக்கு கண்டமேனிக்கு நம்ம வேலைகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, ஓகேவா. அதே சமயத்தில் கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கணும். ஒர்க் அப்படின்னா அதில் வந்து எந்த அளவுக்கு இந்த டைமுக்குள்ளே நம்ம முடிக்கணும்ல, அந்த கான்சன்ட்ரேஷன் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கணும். தேவையில்லாமல் அதாவது டிஸ்ட்ராக்ஷன் நிறையா இருக்கும் இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க டைமில். அந்த டைமில் ஃபோன் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்க பசங்க கூட சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஃபோனில் யூஸ் பண்ணும்போது அவங்களோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே என்ன ஆகுனா இதாகும், வேஸ்ட் ஆகும், கரெக்டாக. ஸோ அப்போ வந்து ஒர்க்கில் கரெக்டாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு விஷயம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், லைக் அதுக்கான ஃபுல் சோர்ஸ் 100% அந்த சோர்ஸ் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும், இல்லைன்னா நம்மளால் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு விஷயத்தை முழுசாக கற்றுக்கிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னு நினச்சோன்னா அது ரொம்பவே கஷ்டம். லைக் எக்ஸாம்பிள், இப்போ வந்து 2 டிகிரி படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது பிசிஏ படிச்சிருக்காங்க ப்ளஸ் எம்சிஏ படிச்சிருக்காங்க. 2 இதுவுமே படித்து முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோன்னா 5 இயர்ஸ், 3 இயர்ஸ் ப்ளஸ் 2 இயர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் ஆகும், கரெக்டாக.
5 இயர்ஸ் படித்தவங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் அதிகமாக தெரியுமோ அதை விட வெறும் 6 மந்த் மட்டும் ஒரு அந்த ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு நாலேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது ஒரு விஷயத்தில் நம்ம இறங்கும்போது தான் அதில் என்னென்ன ப்ராப்ளம் வருது, ஸோ இந்த ப்ராப்ளம் வந்தால் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணலாம், இவ்வளோ சோர்ஸ் இருக்குது, இதுக்கப்புறம் நம்ம எப்படிலாம் அதை மேனேஜ் பண்ணலாம், நெக்ஸ்ட் லெவல் எப்படி பண்ணலாம், இதுக்காக என்ன விஷயம் புதுசாக நம்ம கற்றுக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம யோசித்து நம்ம பண்ண முடியும். அதுக்காக இப்போ ஒரு விஷயத்தை ஸ்டார்டிங் ட்ரபிள், அதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே நம்ம யோசிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தோம்னா அந்த விஷயத்தை கடைசி வரைக்கும் என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷனுக்கு நம்ம மாறிடும். ஸோ ஃபுல் சோர்ஸ் நம்ம கிடைச்ச பிறகு தான் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்பவே முட்டாள்தனம். இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க, இன்றைக்கி உங்ககிட்ட அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கோ அதை வச்சு அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதுக்கு இடையில என்னென்ன தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமான சேஞ்சஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்படி நம்ம பண்ணணும்னா கண்டிப்பாக அது ஒரு சக்ஸஸான இதுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அதுக்கு எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதில் மட்டும் முழுசாக ஃபோக்கஸ் பண்ணால் ஒரே வேலையில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டாக மாறுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக அது மாறும். ஒரு நாளைக்கு ஒரு 1 hour ஆச்சு உங்களுக்குன்னு என்ன கோல் வச்சுருக்கீங்களோ அந்த கோலுக்காக நம்ம கண்டிப்பாக அதுக்காக ஒர்க் பண்ணுறோமா அப்படிங்க. லைக் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணும், நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் அதுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்காக சில படிக்க வேண்டியது இருக்கும். லைக் இங்கிலீஷ் நாலேஜ், அந்த மாதிரி இங்கிலீஷ் வந்து நல்லா நாலேஜ், அதாவது எப்படின்னா சூப்பராக பேசணும், அதாவது ஃப்ளூயண்ட்டாக பேசணும், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன விதமான ஐடியாவும் இருந்துச்சுன்னா அதுக்காக ஒரு 1 hour ஆச்சு. நம்மளோட துறை சார்ந்து அதில் ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்காக ஒரு நாளைக்கு 1 hour ஆச்சு நீங்கள் அதுக்கு கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, கரெக்டாக அந்த வேலை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அதாவது பெரிய தவக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேலையை நம்ம எப்படி நம்ம முடிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா அது என்ன பண்ணணும், குட்டி குட்டியாக, அதாவது பீஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து ஃபினிஷ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது வேலை நிறைய இருக்கும்போது சின்னதாக நம்மளே பிரிச்சுக்கணும், பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் ஒன்றா கண்டிப்பாக நம்மளால் அப்படி பண்ணால் ரொம்ப அது வந்து பெருசாக இருக்காது, ரொம்ப கஷ்டமாக தெரியாது, ஈஸியாக நம்ம முடிக்கிறதுக்காக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த வேலையை நம்ம எப்படி தள்ளி போடாமல் சீக்கிரமாக பண்ணி அதுக்காக ஒரு பிளான் வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான நிலைமைக்கு நீங்கள் கொண்டு போக முடியும், உங்கள் லைஃப்பையும் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த புக்கு கிடைச்சா நீங்களும் வாங்கி ரீட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? மீண்டும் ஒரு அழகான பதிவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.